சரி இவரும் ஒரு பெண்களுடைய ஜாதகத்தையே சொல்கிற அளவுக்கு திறமை இருக்குது அப்படின்னு சொல்லி எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, அந்த அம்மாவுக்கு பிறந்த உடனேயே அவங்க அம்மா இறந்து போனதுனால வெள்ளாட்டு பாலை அந்த பொண்ணுக்கு ஊற்றி கொடுத்து அது என்ன பண்ணாங்களாம், அந்த பொண்ணை வளர்த்துருக்காங்க. அதனால தான் அந்த பொண்ணு அந்த பொண்ணோட மேலே உடம்புல எல்லாத்துலேயும் என்ன செஞ்சுருக்கு, வெள்ளாட்டு பால் வாடை வந்திருக்கு. அதை இவர் கண்டுபிடிச்சிட்டாரு. அடுத்தது மூன்றாவதாக இருக்கிறவன் என்ன பண்ணான்னா, ஒரு அறையில் இவனை தனியாக தூங்குறதுக்காக சொல்லி அனுப்பியிருந்தாங்களாம். அப்பன்னு பார்த்து இந்த கட்டிலெலாம் பூ மெத்த அலங்காரம் எல்லாம் நல்லா பண்ணிவிட்டு, சரி போய் நீ தூங்குப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்களாம். சரின்னு போய் கொஞ்ச நேரம் தான் போய் படுத்து தூங்குனாராம். போய் தூங்கும்போது பாதியிலே எந்திரிச்சு வந்துட்டாராம். ஏன் அப்படி எந்திரிச்சு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, படுக்கையில் ஒரு முடி சிக்கி இருந்தது, பூவெல்லாம் நீங்கள் அலங்காரம் பண்ணியிருந்தீங்க, பூவில் ஒரு முடி இருந்திருக்கு, அது என்னோட முதுகில் குத்திருச்சு, அதனால தான் நான் தூங்கலை அப்படின்னு சொன்னோன்னே, சரி நீங்கள் சொல்கிறது சரி தான் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு மெத்தையில் இருக்கிற முடியெல்லாம் எடுத்து பார்த்தாங்களாம். பூவோடு சேர்ந்து அந்த முடி இருந்ததை கண்டுபிடிச்சிட்டு, சரி இவன் தான் ரொம்ப சிறந்தவனாக இருக்கான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். அதில் அமைச்சர் சொன்னாராம், இந்த அரசவையில் நீங்கள் வச்ச கேள்விக்கு நான் இன்றைக்கி விடை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்களா. எல்லாரையும் கூப்பிட்டு, நீங்கள் வச்ச போட்டியில் கடைசியில் யார் ஜெயித்தாங்க அப்படின்னாக்கா, தூக்கத்தில் சிறந்தவன் மட்டும்தான் ஜெயித்தான். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இதுக்கு சரியான விடை என்ன தெரியுமா, 2 மகன்களும் என்ன செஞ்சாங்கன்னா, எல்லாரும் கண்ணு திறந்துருக்கும்போது என்ன பண்ணாங்களாம், என்ன நடந்தது அப்படின்றத சொன்னாங்க. சாப்பாடை பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டான். ஆனால் 2வது இருக்கிறவன் அந்த அம்மாவோடைய வாசனையை முகந்து பார்த்துட்டு சொல்லிட்டான். ஆனால் தூக்கத்தில் கூட ஒருத்தன் முதுகில் இந்த மாதிரி குத்திருக்கு அப்படின்னு சொல்லி உறுத்தலாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால, தூங்கும்போது எல்லாருக்கும் என்ன அது ஒன்றுமே தெரியாது. ஆனால் உணர்வுகள் எல்லாமே கொஞ்சம் சிதறி போயிருக்கும். ஆனால் இவன் அப்போ கூட ஒரு இதை சொல்லியிருக்கான் அப்படின்னாக்கா, தூக்கத்தில் சிறந்தவன் மட்டுமே சிறந்தவன் அப்படின்னு சொல்லாங்க. அதே கேள்வியை என்ன ஆயிடுச்சு, இந்த வேதாளம் விக்ரமாதித்தன்ட்ட கேட்டிருக்கு. அதுக்கு விக்ரமாதித்தன் என்ன பண்ணியிருக்கான், அரசர் சொன்ன மாதிரியே பதிலையும் சொல்லியிருக்கான். அதுக்கு வேதாளம் சொன்னிச்சான், நீ சொன்னது ரொம்ப சரியான விடை தான், தூக்கத்தில் கூட தன்னுடைய உணர்வுகளை தூங்க விடாமல் செஞ்சவன் தான் மிகவும் சிறந்த நிபுணன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் என்ன பண்ணிடுச்சு, வேதாளம் முருங்கை மரத்து மேலே ஏறி தலைகீழ தொங்க ஆரம்பிச்சிருச்சான்.